நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் ஆய்வாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். பொங்கல் பண்டிகை இல்லை ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் அடங்கி இருக்கு. தை 1 தான் வந்துட்டு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு இன்னொரு தரப்பும் சொல்றாங்க. நீங்க இதுல எதுல உடன்படுறீங்க? தை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதை எதிர்ப்பதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அதை சட்டமாக்கியவர் கலைஞர். அதுக்கு சட்டம் இயற்றி தை 1 தான் தமிழர் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அவர் சட்டமாக இயற்றினார். அவர் சட்டமாக இயற்றினார்ன்ற ஒரு காரணத்துக்காகவே எதிர்ப்பவர்கள் இவருங்க பார்த்திங்கன்னா சரியான உலகத்திலே சரியான லூசு பயலுங்க. இவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. முதல்ல 1970களில் அண்ணா மேம்பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா சாலையில். அதை இவங்க அண்ணா மேம்பாலம்னு சொல்ல மாட்டாங்க, வேணும்னே ஜெமினி மேம்பாலம்பாங்க. ஜெமினி ஃப்ளைஓவர்னு தான் சொல்லுவாங்க. அது அண்ணா ஃப்ளைஓவர் அதோட அஃபிஷியல் பேர். அது சொல்ல மாட்டாங்க, ஜெமினி ஃப்ளைஓவர்பாங்க. ஏன்னா அதை கட்டினது கலைஞர். அந்த காலத்துலேயே என்ன பண்ணாங்கன்னா, இவர் பாட்டுக்கு பிரிட்ஜை கட்டி விட்டார், டி நகர் போகிறவன் ராயப்பேட்டா போயிட்டான், ராயப்பேட்டா போகணும்னு போகிறவன் நுங்கம்பாக்கத்துக்கு போயிட்டான், அது அப்படி சுற்றி போகுது இப்படி சுற்றி போகுது குழப்புது அப்படின்னு நொட்டை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த பறக்கும் ரயில் திட்டம் கொண்டு வரும்போது ஏன்னா ட்ரெயினில் ஏறி பறக்கவா போகிறாங்க அப்படின்னாங்க. கத்திப்பாரா கட்டினப்போ இதே தான் சொன்னாங்க. அதே போலத்தான் தை 1 தமிழர் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி கலைஞர் அறிவித்ததுக்கு அவர் சட்டமாக இயற்றியது கலைஞர்ன்றதுனால இந்த பார்ப்பன ஊடகங்கள் பூரா தொடர்ந்து அதை குறை சொல்லிட்டு இருக்காங்க. சித்திரை 1 தான் தமிழர் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, தமிழ் மாத பிறப்பெல்லாம் பாருங்களா, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி அப்படித்தான் வரும். ஸோ சித்திரையை தான் முதல்ல வச்சு சொல்கிறோம் அப்படின்னும் போது அப்போ சித்திரை தானே தமிழ் புத்தாண்டாக இருக்க முடியும். வைக்கணும்னு யார் சொன்னது சார்? காலங்காலமாக எங்களுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்றதுன்னு கேட்குறேன். அப்படிதான் நாங்களும் படிச்சிருக்கோம். என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் சித்திரை வைகாசி இதெல்லாம் தமிழ் பேருன்றது ஓகே. ஆனால் அந்த வருஷத்துக்கு வச்சிருக்க பேர்லாம் என்ன பேர்? விபவ, பிரபவ எல்லாம் தமிழா? இல்லை, சமஸ்கிருதம். அப்போ தமிழ் புத்தாண்டு தமிழ் ஆண்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அந்த பேரில் தமிழே இல்லாத ஒரு ஆண்டை அதுதான் தமிழ் ஆண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில் என்னென்னா இந்த ஆண்டு இந்த 60 ஆண்டுகள்னு ஒரு சைக்கிள் வச்சுருக்காங்களே, அந்த கணக்கை உருவாக்குனது யாருன்னா பௌத்தர்கள் தான் உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் சக ஆண்டுன்னு பேர். அதை உருவாக்குனது பௌத்தர்கள். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, 12 அம்மாக்கும் 10 பிள்ளைங்க மாற்றி மாற்றி பிறக்குது. எல்லாம் அந்த பிள்ளைங்களை இந்த அம்மாக்கள் மாற்றி மாற்றி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லி, அதுதான் 12 × 5 60 ஆண்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு சொன்னாங்க. அந்த 60 ஆண்டுன்ற கணக்கே என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூபிட்டர் மற்றும் சாட்டர்ன் 2 கோள்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணி சுற்ற ஆரம்பிச்சதுன்னா மீண்டும் அந்த 2 கோளும் அதே இடத்துக்கு சேர்றதுக்கு 60 வருஷம் ஆகும். சரியா? சனி கிரகம் சாட்டர்ன் சூரியனை ஒரு வாட்டி முழுசாக சுற்றி வர்றதுக்கு 30 ஆண்டுகள் இருக்கும். ஜூபிட்டர் ஒரு முறை முழுசாக சூரியனை சுற்றி வர 12 ஆண்டுகள் இருக்கும். இது அன்னைக்கு சூரியனை சுற்றி வருதுன்னெலாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது, மறுபடியும் அதே இடத்துக்கு சேரும்போது 60 வருஷம் ஆகுது. புரியுதுங்களா? 30, 12 இதுக்கு காமன் டினாமினேட்டர் எடுத்திங்கன்னா 60. சரியா? அந்த காமன் டினாமினேட்டர்ன்ற கணக்கில் தான் 60 ஆண்டுன்னு அவங்க பௌத்தர்கள் உருவாக்குனாங்க. இன்றைக்கும் சைனாலையும் மற்ற கிழக்காசிய நாடுகளில் அதாவது பௌத்த மதம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த 60 ஆண்டு கேலண்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கே பார்ப்பனியர்கள் அந்த பௌத்தர்கள் கண்டுபிடிச்ச வருஷத்தை இவங்க ஆட்டையை போட்டு அதுக்கு ஒரு கதையை சொல்லி, நாரதருக்கும் மகாவிஷ்ணுக்கும் பிறந்த 60 பிள்ளைங்க அப்படின்னா அதுக்கு கன்றாவியாக அசிங்கம் பிடிச்ச மாதிரி ஒரு கதையும் எழுதி வச்சுவிட்டு இந்த வருஷத்தை பூரா மாற்றி சித்திரை 1 தான் வருஷ பிறப்புன்ட்டாங்க. உலகத்தில் எங்கேயுமே வருட பிறப்புன்றது நடுவில் ஏப்ரல் கிட்டலாம் வராது. இயல்பாக வருட பிறப்புன்றது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சாலிஸ்டைஸ்ம்பாங்க. சாலிஸ்டைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, சூரியனை சுற்றி பூமி போகும்போது இப்படி பட்டையாக சுற்றலை, அந்த சுற்றக்கூடிய பாதை இப்படி சாஞ்சி இருக்கு. அப்படி சாஞ்சி இருக்கிறதுனால தான் நமக்கு பருவ காலம்லாம் மாறுது.
அப்படி இல்லாமல் இப்படி சூரியன் நடுவில் இருக்குது, இப்படி வட்டமாக இப்படியே சுற்றிட்டு வருது. நம்ம இந்த இதில் பார்க்குற மாதிரினா எக்ஸிபிஷன்லாம் ராட்டினம் இருக்குமே, அந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவல் இதிலே சுற்றிட்டு இருந்ததுன்னா பருவநிலைகள் மாறாது. நடுவில் இருக்க பகுதிகள், அந்த ஈக்குவட்டார் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் எப்போவுமே வெப்பமாக இருக்கும், அதுக்கு மேலே இருக்க பகுதிகள்லாம் எப்போவுமே குளிராக இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த பருவநிலை மாறுறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக அந்த ஆக்சஸ் இருக்கிறதுனால தான். அப்படி சுற்றும்போது என்ன நடக்குது, வின்டர் சாலிஸ்டைஸ்ன்றது டிசம்பர் கிட்ட வரும், டிசம்பர் ஜனவரியோட அந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி சம்மர் சாலிஸ்டைஸ்ன்றது ஜூலை மாதத்துக்கிட்ட வரும். அந்த சாலிஸ்டைஸ் வரும்போது தான், அதான் உங்களுக்கு தை மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காலம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வெயில் காலம் ஆரம்பிக்கும். அதே மாதிரி சம்மர் சாலிஸ்டைஸ் வரும்போது சம்மர் முடிஞ்சு வின்டரை நோக்கி கிளைமேட் மாறும். இதுதான் அந்த 2 புள்ளிகள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தை மாதமும் ஆடி மாதமும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 6 மாதம் கேப்பில் இருக்கும். சித்திரையிலேருந்து ஆடி மாதம் வந்து 6 மாதம் கேப்பில் இருக்காது. கரெக்டாக? ஏன்னா 4வது மாதமே ஆடி மாதமாக வந்துடும். அப்போது இந்த ஆடி மாதன்றதை வந்து எதுக்காக குறிப்பாக வச்சுருக்கிறாங்கன்னா, அது வந்து விவசாயம் செய்யக்கூடிய பருவம். ஓகே. அது தமிழர்கள் சொல்கிறதே அதான் சொல்லுவாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஊரில் சொல்லி வச்சுருக்கிறாங்கன்னா அது வந்து மூட நம்பிக்கைக்காக இல்லை. அந்த காலத்தில் எல்லாரும் விவசாய வேலையில் இருந்தாங்க. அப்போ அந்த விதைக்கக்கூடிய பருவம்ன்றது ஆடி மாதம். அந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கன்னா அவன் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வயலுக்கு வரமாட்டான். புதுசாக கல்யாணம் அவன் பாட்டு காலையில் படுத்து தூங்கிட்டு கிடப்பான். தூங்கிட்டு இருந்தானா காலையில் போய் விவசாய வேலையை பார்க்க முடியாது. அதனால தான் ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அந்த விதைக்கும் பருவம், விதைச்சதுலேருந்து 1 மாதம் 1.5 மாதம் அந்த பயிர்களை ரொம்ப பத்திரமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக தான் ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. மார்கழி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதும் அதுக்காக தான். ஆனால் பார்ப்பனர்கள் ஆடி மாதமும் பண்ணிப்பாங்க, மார்கழி மாதமும் பண்ணிப்பாங்க. நம்ம மார்கழி மாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுன்னா, மார்கழி மாதன்றது அறுவடை காலம், வயலை பாதுகாக்கணும், தீ பிடிச்சிடக்கூடாது. நெருப்பு பிடிச்சி திடீர்னு மொத்தமாக எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் மார்கழி மாதம் ராத்திரியில் காவல் இருக்கணும். ஆடி மாதம் விடிகாத்தால் வரணும், மார்கழி மாதத்தில் காவலுக்கு இருக்கணும். அந்த அறுவடை முடிகிற வரை அந்த வயலை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு எது காணாமல் போச்சுனாலும் நஷ்டமாயிடும், இல்லை எரிஞ்சு போச்சுன்னா நஷ்டமாயிடும். இப்படித்தான் வச்சுருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மார்கழி மாதத்தோட அறுவடை முடிகிறதோட அந்த வருஷம் முடிஞ்சிருது. அப்புறம் தை மாதத்துலேருந்து புது வருஷம் ஆரம்பிக்குது. இதுதான் நேச்சுரலான ஒரு சைக்கிள். ஓகே. நடுவில் சித்திரைன்றது எந்த இயற்கைக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு, யார் உருவாக்கியிருப்பாங்க சார் அந்த சித்திரை அப்படிங்கிறது? அது உருவாக்குனது பார்ப்பனர்கள் தான். பார்ப்பனர்கள் உருவாக்கியது தான். இன்றைக்கும் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேர் வந்து சித்திரை வைகாசி கிடையாது. இந்த 12 ராசி இருக்குல்ல, அந்த பேர் தான் அந்த மாதத்துக்கு பேரே. மேஷம் ரிஷபம்ன்றது தான் மாதத்தோட பேரே. ஓகே. நம்ம இங்கே சித்திரை வைகாசின்னு சொல்கிறோம், அங்கே மேஷம் ரிஷபம்ன்றது தான் வந்து மாதத்தோட பேரே. கடைசி மாதத்தோட பேர் மீனம் தான். ஸோ பார்ப்பனியம் ரொம்ப ஓவராக ஊடுருவியதால் கேரளாவில் மாதத்தோட பேரையே ராசி பேராக மாற்றிட்டாங்க. இங்கே அந்த அளவுக்கு ஊடுருவ முடியலைன்றதுனால, ஏன்னா இந்த பார்ப்பனியத்துக்கு எதிரான தமிழர்களின் குரல் என்னவோ இன்றைக்கி நேற்று பெரியார் வந்ததுக்கப்புறம் தான் வந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பல காலமாக இருக்குது, சித்தர்கள் காலத்துலேருந்தே இருக்குது. சித்தர்கள் பாடலே இருக்குது. நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே முணுமுணுக்கும் மந்திரங்கள் சொல்லும் மூடர்கள் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னா அன்றைக்கே சித்தர் பாடலில் எழுதி வச்சிட்டாங்க. அதையே தான் கலைஞர் பின்னாடி சொன்னார், அம்பாள் என்றைக்கடா பேசினால் அது கல் அப்படின்னு. புரியுதா? அப்போ இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான குரல் இன்னைக்கு நேற்று நம்ம வரல, நம்ம தமிழர் பாரம்பரியத்திலே இருக்குது. ஆனாலும் தங்களை தமிழர்களாக உணராமல் தங்கள் சாதி சார்ந்து சிந்திக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த இந்து மதம் தான் உயர்வாக தெரியுது, பார்ப்பனர்கள் தான் உயர்வாக தெரிகிறாங்க. அப்படி தெரிகிறதுனால தான் முட்டாளாகவே இருக்கிறாங்க. நான் அவனை கேட்குறேம்மா, ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் ஃபெயில் அவன் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறான். நீங்கள் அங்கே போயிட்டு அந்த பையனை பார்த்து, சாமி இந்த டேபிளை கொஞ்சம் தொடங்கோ அப்படின்னு கேட்பீங்களா? அப்படி கேட்க மாட்டாங்க. அதிகபட்சம் தம்பிங்க வாப்பா மரியாதைன்னா அதிகபட்சமே தம்பி தான், இல்லைன்னா டே கொஞ்சம் க்ளீன் பண்ணுறா அப்படின்றது தான் அதிகபட்சம். ஆனால் கோயிலில் போய் ஒரு பூசாரியை பார்த்து என்ன சொல்கிறீங்க? சாமின்றீங்க. ஆமாம். அந்த ஆள் என்ன படிச்சிருக்கான்? அவன் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு.
வேதம் படிச்சிருக்காருல்ல சார். வேதத்தை ஏதாவது ஒரு 2 லைன் சொல்லுங்கள். மந்திரம் சொல்லி அர்ச்சனை எல்லாம் பண்றாங்க, வேதம் படிச்சிருக்காங்க. நானே சொல்லுவேன். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு 2 வயசு பாப்பா இருக்குது. அந்த பாப்பா இங்கிலீஷில் ரைம் சொல்லுது. சொல்லி கொடுத்தா அது சம்ஸ்கிருதத்துலேயும் ரைம் சொல்லும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரதம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஷாமே. இதுக்கு என்ன வேதம் படிக்கணும்? அவன் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. இதை எப்படி சொல்கிறேன்னா நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு பார்ப்பன பையன் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தான்னா அவன் ஏதாவது ஒரு கம்பெனியில் கிளார்க் வேலைக்கு போயிடுவான். இதே 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தான்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசர் வேலைக்கு போயிடுவான். டிகிரிலாம் படிச்சிருந்தான்னா ஏதாவது கம்பெனியில் மேனேஜர் ஆகிடுவான். அதுக்கு மேலே ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் படிச்சிருந்தானா ஃபாரின்கே போயிடுவான். இது எதுக்குமே வாய்ப்பு இல்லாதவன் தான் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலானவன். அவன் தான் கோயிலில் பூசாரி. ஒரு 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான ஒருத்தன் பார்ப்பனர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கும் நம்ம மக்கள் முட்டாள்தனமாக அவன்கிட்ட போய் சாமின்னு கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. அவன் படித்தது ஆடிட்டருக்கு படிச்சிருப்பான், டாக்டராக இருப்பான், இன்ஜினியராக இருப்பான், சாஃப்ட்வேரில் வேலை பார்ப்பான். அவன் என்ன பண்ணுறான்? இந்த 8ஆம் கிளாஸ் ஃபெயிலானவன்ட்ட வந்து சாமின்னு கையை கட்டி நிற்கிறான். இந்த புரிதல் நமக்கு வரலைன்றது தான் பிரச்சனை. அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலான்னு கலைஞர் சட்டம் கொண்டு வரும்போது ஏன் இவனுங்க லபோ தீபோன்னு அடிச்சுக்கிறாங்கன்னா இவன் இந்த 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவனுக்கு வேலை இல்லாமல் போயிடும். புரியுதா? அம்பேத்கர் அன்றைக்கே சொன்னார், கோயிலில் யாராவது அர்ச்சகர் வேலைக்கு வரணும்னா எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாரு. நம்ம பிள்ளைங்களை மட்டும் என்ன சொல்கிறாங்க, நீட்டு படித்தாதான் தரமான டாக்டர் வருவாங்கன்றாங்க. தரமான டாக்டர் வேணும், தரமான பூசாரி வேணாமா? எல்லா வேலைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. பூசாரி வேலைக்கு மட்டும் ஏன் எக்ஸாம் கிடையாது? அவன் வேதம் படிச்சிருக்கான்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவன் வேதம் படிச்சிருக்கானா இல்லையான்னு டெஸ்ட் வச்சு நம்ம பார்க்க வேண்டாமா? கண்டிப்பா. இந்த கேள்வி நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா பக்தின்ற மூட நம்பிக்கை. அந்த பக்தின்ற மூட நம்பிக்கை வரும்போது பக்கத்தில் இருக்கிற பைக் மெக்கானிக் கேட்டால் அவன் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு, அவனை டேன்றீங்க. பக்கத்தில் அந்த பைக் மெக்கானிக் பக்கத்துலேயே இருக்கிற கோயிலில் இன்னொரு 8ஆம் கிளாஸ் ஃபெயிலானவன் உட்காந்து தட்டை வச்சுட்டு நிற்கிறான், அவனை சாமின்றீங்க. இந்த சிந்தனை தெளிவு வரலன்றதுனால தான் என்ன பிரச்சனையாகுது? தை 1 நேச்சுரலான ஒரு நியூ இயர். அது ஓகே, அதை மனசு ஏற்றுக்க மறுக்குது. ஏன் ஏற்றுக்க மறுக்குதுன்னா இந்த ஊடகங்கள் திரும்ப திரும்ப எழுதுறாங்க அது கலைஞர் கொண்டு வந்தது, அது தப்பு அப்படின்னா. அது கலைஞர் கொண்டு வந்தது கிடையாது, அது முதல்ல புரிஞ்சிக்க மாட்டாங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னா மறைமலை அடிகள் தலைமையில் மறைமலை அடிகள், திருவிக, சோமசுந்தர பாரதியார்னு ஒரு 60க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் தனித்தமிழ் இயக்கம்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசும்போது சமஸ்கிருதம் கலந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. மணிப்பிரவாள நடைன்னு சொல்லுவாங்க. போஜனம் ஆச்சா அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதும்போதும் பேசும்போதும் தனி தமிழில் எழுதணும் அப்படின்னு சொல்லி தனித்தமிழ் இயக்கம்னு ஒன்று உருவாக்கப்பட்டது மறைமலை அடிகளால். சரியா? 38 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரியார் நடத்தினது. ஆனால் அந்த இந்திய எதிர்ப்பு குழுன்னு ஒன்று உருவாக்குறாரு. அந்த குழுவோட தலைவர் வந்து பெரியார் கிடையாது. அந்த குழுவோட தலைவர் வந்து மறைமலை அடிகள். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து பராசக்தியில் பார்க்குற 1965 நடந்த மொழி போராட்டம், அது பெரியாரும் அண்ணாவும் முன்னெடுத்தது. 38 வந்து பெரியார் முன்னெடுத்தது தான். அந்த குழுவில் அவர் வெறும் உறுப்பினர் தான். அவர் வந்து எந்த பதவியும் வச்சுக்கல. அந்த குழுவோட இந்திய எதிர்ப்பு குழுவை ஒன்றை உருவாக்கி அந்த குழுவோட தலைவராக இருந்தவர் மறைமலை அடிகள். அவங்கள அந்த 60க்கும் மேற்பட்ட அந்த தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி சொன்ன விஷயந்தான் தை 1ஆம் தேதி தான் புத்தாண்டாக இருக்கணும்னு. அதை அப்போ சட்டமாக்க முடியல. அதன் பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது அவர் சட்டமாக மாற்றுறாரு. அதை சட்டமாக மாற்றினோடனே ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, அது செல்லாது நான் மாற்றுறேன்னு அறிவித்தாங்க. ஆனால் அப்படி அறிவித்து மக்களை ஏமாத்துறாங்க. அதை சட்டமாக அவங்க கொண்டு வரல. நான் சொல்ற புரியுதுங்களா? கலைஞர் சட்டமாக்குறாரு. சட்டமாக்கி என்ன சொன்னாருன்னா திருவள்ளுவர் ஆண்டுன்னு அதுக்கு பேர். தை 1ஆம் தேதி தான் முதல் நாள். திருவள்ளுவர் எப்போ பிறந்திருப்பாரு அப்படின்னு சொன்னால் இயேசு பிறந்ததுக்கு ஒரு 45 வருஷம் முன்னாடி பிறந்திருப்பாரு. 45 இல்லை 41 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, நினைவில் இருந்து சொல்கிறேன். அந்த 45 ஆண்டுகளை பொது ஆண்டோட கூட்டிக்கிங்க. இப்போ இன்றைக்கி 2025னா அது கூட 45 கூட்டினோம்னா 30, 70, 2070 அப்படின்றது இந்த வருடம்
அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லி தை 1ன்னு சொல்லி அவர் ஒரு சட்டத்தை கொண்டாடுறாரு. அப்படி கொண்டு வரும்போது கெசட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆண்டுகளையும் மாற்றுறாங்க. கலைஞர் அதை சட்டமாக மாற்றுவதற்கு முன்னாடிலாம் ஜிஓ போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போவும் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வெப்சைட்டில் இது tn.gov.in தமிழ்நாடு அரசாங்கத்தோட வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஜிஓன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போய் ஏதாவது ஒரு ஜிஓ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த ஜிஓ எதை பற்றினதுன்னு போட்டுட்டு என்ன தேதின்னு போட்டிருப்பாங்க. போடும்போது இப்போ இன்னைக்கு இப்போ உள்ள ஜிஓன்னு வச்சுக்கிங்க, ஜனவரி 10, 2026 அப்படின்னு போட்டு மேலே தமிழில் திருவள்ளுவர் ஆண்டு இந்த வருடம் இந்த மார்கழி மாதம் இத்தனாம் தேதின்னு போட்டிருக்கோம். இதை சட்டப்படி கலைஞர் மாற்றினார். அதுக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னாடிலாம் எப்படி போடுவாங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டுன்னு போட மாட்டாங்க, சக ஆண்டு இல்லை விக்ரம வருடம்னு நினைக்கிறேன், விக்ரம வருடமா சக ஆண்டோ போட்டு தை மாதம் இல்லை மார்கழி மாதம் இத்தனாம் தேதின்னு போடுவாங்க. அப்போ வந்து ஜியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டோட எண்ணிக்கை எப்போ மாறும்னா சித்திரை 1 வரும்போது தான் மாறும். சரியா? கலைஞர் சட்டம் கொண்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2026 இப்போ 2026 10ஆம் தேதி ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க, அது வந்து 2070ன்னு போட்டுருக்கோம் ஆண்டு. இதே ஜனவரி 20ஆம் தேதி இன்னொரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்க, 2071ன்னு இருக்கும். இப்போ ஜெயலலிதா அம்மையார் சட்டம் கொண்டு வந்து மாற்றுறாங்கன்னு இவங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது உண்மையாக இருந்தால் என்ன ஆகிருக்கணும், திருவள்ளுவர் ஆண்டுன்னு அதில் இருக்கக்கூடாது, சக ஆண்டுன்னு தான் இருக்கணும். ஆனால் அதில் சக ஆண்டுன்னு அவங்க மாற்றலை, சும்மா வெறும் அறிவிப்பு மட்டும் கொடுத்தாங்க. இனிமேல் தை 1 புத்தாண்டு கிடையாது, சித்திரை தான் புத்தாண்டு அப்படின்னு அறிவிப்பு தான் செஞ்சாங்க. ஆனால் மக்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, கலைஞர் தான் வேணும்னு அதை தை 1ன்னு மாற்றினாரு, ஜெயலலிதா வந்து மாற்றிட்டாங்கன்றாங்க. இப்போ நான் சொன்னதை நீங்கள் செக் பண்ண முடியும். இந்த வருஷம் செக் பண்ண முடியாதுன்னா ஜனவரியில் ஐ மீன் 2025 உள்ள ஜியோ எடுத்து பாருங்கள். பொங்கலுக்கு முந்தின ஜியோ என்ன ஆண்டு போட்டிருக்கு, பொங்கலுக்கு அப்புறம் உள்ள ஜியோவில் எந்த வருஷம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இன்றைக்கும் அதுதான் நடைமுறையில் இருக்குது, அரசாங்க சட்டமாக இருக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இவர் வந்து தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்து தை 1ஆம் தேதி புத்தாண்டுன்னு மாற்றணும்னு சொன்னாங்க. அதை கலைஞர் சட்டமாக்குறாரு. அது சட்டம் நடைமுறையில் இருக்குது, இன்னைக்கு வரையும் இருக்குது. ஆனால் என்ன பார்ப்பன ஊடகங்கள் பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க, ஜெயலலிதா வந்து மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயலலிதா மாற்றலை, ஜெயலலிதா அறிக்கை மட்டும் தான் விட்டாங்க. அந்த அறிக்கையை உண்மைன்னு நம்புகிறாங்க, சட்டப்படி கொண்டு வந்ததை செல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அப்போ நம்மளுடைய மூடத்தனமும் மடத்தனமும் எங்கே இருக்குது அப்படின்னா, முட்டாள்தனமாக பார்ப்பனர்களை நம்புவதும் பார்ப்பன ஊடகங்களை நம்புவதில் தான் இருக்குது. அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா இது இயற்கையாகவே தமிழ் தான் தை 1 தான் புத்தாண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய வரலாற்று ஆய்வாளராக இருக்கீங்க, நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க, கல்வெட்டெல்லாம் கூட படிச்சிருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி ஏதாவது கல்வெட்டுலையோ இல்லை புராண இதிகாசங்கள் ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்க? நிறைய இலக்கியத்திலே நிறைய இருக்குமா. நற்றிணையில தான் கூட தை தான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நற்றிணை பாடல் தொகுப்புல பாட்டே இருக்கு. சரியா? அதே போல ஓணமும் நம்மளோட பண்டிகை தான். ஓணமா? ஆமா, ஓணத்தை பத்தி சங்க இலக்கிய பாடல்கள்ல இருக்கு. ஓகே, அது அவங்க கேரளா பண்டிகை, அது அவங்க மட்டும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கொண்டாடுறது இல்லை, அவ்வளவுதான். தமிழர்களோட பண்டிகை தீபாவளி கிடையாது. தமிழர்களோட பண்டிகை 2 தான், ஒன்று தை, ஒன்று இன்னொன்று ஓணம். ஓணத்துக்கும் நம்மளுக்கு என்ன சார் சம்பந்தம்? அது பழைய தமிழர் பண்டிகை, அவ்வளவுதான். ஓகே. எப்படி இப்போ இந்த வின்டர் சாலிஸ்டைஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதில் தை மாதம் 1ஆம் தேதி கொண்டாடுறோமோ அதே மாதிரி சம்மர் சாலிஸ்டைஸில் ஆடி மாதத்தை ஒட்டி கொண்டாடுறது தான் ஓணம் பண்டிகை, அந்த வெயில் காலத்தை வரவேற்பதற்காக. ஓகே ஓகே. ஆனால் நம்ம இப்போ ஓணம் கொண்டாடுறதில்ல, அது மேலே தீபாவளியை கட்டிக்கிட்டு அழுகுறோம். தீபாவளி முதல்ல நம்ம பண்டிகை கிடையாது, தீபாவளி வந்து சமணர்களோட பண்டிகை. இந்த பண்டிகை எப்படி இங்கே வருதுன்னா அதுலேயே ஒரு வேடிக்கை இருக்குது. சமண மதத்தை சார்ந்தவர்களுக்கு மகாவீரர்ன்ற கடைசி தீர்த்தங்கரர் கடைசி நாளாக உட்கார்ந்து அவர் பேருரையெல்லாம் ஆட்சி முடித்து எனக்கு விடிய விடிய அவர் போதனைகள்லாம் சொல்லி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் அவர் இறந்துட்டார். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விளக்கு வெளிச்சத்தில் இருந்து அவர் போதனை செஞ்சாருன்றதை வச்சு அதை வந்து அவங்க சமணர்கள் தீபாவளின்னு கொண்டாடுறாங்க. இன்றைக்கும் சமண மதத்தை சேர்ந்தவங்களை பொறுத்தவரை தீபாவளி தான் வருஷ பிறப்பு அவங்களுக்கு. இந்த சேட்டு கணக்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி தான் புது கணக்கு எழுதுவாங்க, பழைய அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி புது அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இது சமணர்களோட பண்டிகை.
ராமானுஜர் காலத்தில் ராமானுஜருக்கு இங்கே சோழ நாட்டில் எதிர்ப்பு இருக்கும்போது அவர் இங்கேருந்து தப்பிச்சு ஹொய்சால நாட்டுக்கு போகிறார். ஹொய்சால நாட்டில் பார்த்தீங்கன்னா பிட்டி தேவான்னு ஒரு மன்னர் இருக்கார். அவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர். இவர் வந்து அவரை வைணவ மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறாரு. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அவர் வைணவ மதத்துக்கு மாறுறாரு, மக்களும் மாறிடுறாங்க. மதம் மாற முடியும், பண்டிகையை நீங்கள் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பண்டிகையை சுற்றி ஒரு வணிகம் ஏற்பட்டுரும். அதை சுற்றி பொருட்கள் வரும், அந்த பகுதியில் மக்கள் பொருட்களை வாங்குவாங்க, எல்லாம் நடக்கும். இதே போல் தான் ரோம் நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சாலிஸ்டைஸ்ன்ற பண்டிகை, வின்டர் சாலிஸ்டைஸ்ன்ற பண்டிகை 10 நாள் அவங்க கொண்டாடுவாங்க. டிசம்பர் 15ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 25ஆம் தேதி வரை கொண்டாடுவாங்க. அவங்க எல்லாரும் மொத்தமாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினோடனே அந்த பண்டிகையை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி அதை வந்து ஜீசஸ் பிறந்த நாளாக வச்சுப்போன்னு மாற்றிட்டாங்க. அப்படி தான் டிசம்பர் 25 வந்து கிறிஸ்மஸ்னு கொண்டாடப்படுகிறது. ஏன்னா ரோம் நாட்டில் அது அந்த பண்டிகையை ஒட்டி பெரிய வணிகம் நடக்கும். அப்போ அந்த வணிகத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்றத மதம் மாறினாலும் அந்த புதிய மதத்துக்கான பண்டிகையை அதை மாற்றிடுறாங்க. இதே போல் தான் இங்கேயும் சமண மதம் வந்து வைணவத்துக்கு மாறினோடனே தீபாவளியை விட முடியலன்றதுனால தீபாவளிக்கு ஒரு புது கதையை சொல்லி நரகாசுரன் ஒருத்தர் தான் கிருஷ்ணரும் சத்யபாமாவும் சொன்னாங்கன்னு ஒரு கதையை சொல்லி அது நம்ம நரகாசுரன் செத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பண்டிகையாக மாற்றி அவங்க கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த பண்டிகை அப்போவும் தமிழ்நாட்டுக்கு வரல, சோழர்கள் காலத்துலேயும் வரல. அதுக்கப்புறம் இந்த ஹொய்சால மன்னர்களோட வம்சாவளியினர் தான் ஹரிஹரா புக்கான்னு 2 பேர். அவங்க தான் போய் விஜயநகர பேரரசை உருவாக்குறாங்க. விஜயநகர பேரரசு உருவாகும் போது அங்கே தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இதே ஹொய்சாலர்களோட இதில் அந்த பண்டிகை அங்கே கொண்டாடும் போது அப்போவும் தமிழ்நாட்டுக்கு வரல. விஜயநகர பேரரசுலேருந்து நாயக்கர்கள் இங்கே வந்து மதுரைக்கு வந்து ஆட்சிக்கு வரும்போது இங்கே மதுரையில் நாயக்கர்களோட ஆட்சி வருது 1600. 1600 மதுரையில் நாயக்க மன்னர்கள் ஆட்சி வந்த பிறகு தான் நாயக்க மன்னர்கள் தீபாவளி கொண்டாடுவதால் மக்களும் அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, தீபாவளிக்கு கூட இவ்வளோ பெரிய கதை இருக்கு. சரியா? ஸோ இப்படி தான் இங்கே தீபாவளி வந்து தீபாவளி நம்மளுடைய பண்டிகையே கிடையாது. நம்ம இந்த பண்டிகையிலையும் கிடையாதுன்றது மட்டும் இல்லை, அது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வெறும் 400 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம இங்கே தீபாவளிலாம் கொண்டாடினதே கிடையாது. நம்மளுடைய தமிழர்களின் இயற்கையான பண்டிகையாக இருந்தது தை 1 புத்தாண்டு, ஓணம் 2 பண்டிகை தான். அந்த ஓணத்தை நம்ம மறந்துட்டோம், அது கேரளாவோட சுருங்கிருச்சு. இப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தை 1ன்றது தான் புத்தாண்டு. சித்திரைக்கு புத்தாண்டாக இருப்பதற்கான எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை. கிளைமேட் வைஸோ எதை வச்சோ எந்த விதத்துலையுமே அது புத்தாண்டுன்னு சொல்றதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷனே இல்லைன்றது. அப்போ தமிழ் மாதங்களா சித்திரை வைகாசின்னு வகைப்படுத்துறதுக்கு பதிலாக தையிலிருந்தே கொண்டு போயிருக்கலாம். அப்படிதான் இருந்தது. ஓ, தை மாசி பங்குனி சித்திரை அப்படிதான் இருந்தது. ஓகே, முன்னாடி இவங்க மாத்திட்டாங்க. பொது ஆண்டுன்னு சொல்ல போகும்போது ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்றோம். ஆனா ஒரிஜினலா ரோம் நாட்டில் அந்த கேலண்டர் எப்படி இருந்ததுன்னா மார்ச் ஏப்ரல் மே தான் இருந்தது. மார்ச் ஏப்ரல் மே ஜூன், ஜூன் அப்புறம் அது பேர் வந்து குவிண்டிலஸ், அப்புறம் செக்ஸ்டிலஸ், அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த குவிண்டிலஸ்னா என்ன அர்த்தம்னா 5ன்னு அர்த்தம், செக்ஸ்டிலஸ்னா 6ன்னு அர்த்தம், செப்டானா 7ன்னு அர்த்தம், ஆக்டானா 8ன்னு அர்த்தம், நவானா 9ன்னு அர்த்தம், டெக்கானா 10ன்னு அர்த்தம். ஜூன் வரை தான் பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளதுக்கு பூரா 5வது மாதம் 6வது மாதம் 7வது மாதம் 8வது மாதம் தான் வச்சுருக்காங்க. இப்போவும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ன்றது அது 7, 8, 9, 10ன்றது தான் குறிக்குது. அதுக்கப்புறம் தான் ஜனவரி பிப்ரவரி இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, பின்னாடி ஜனவரி பிப்ரவரிக்கு முன்னாடி போட்டு மார்ச் மாதம் 3வது மாதம் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? ஜூலியஸ் சீசர் காலத்தில் தான் இந்த மாற்றம் நடக்குது. அதனால தான் அது பேர் ஜூலியன் கேலண்டர்பாங்க அப்போது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பயன்படுத்துகிற கேலண்டர் பேர் கிரிகோரியன் கேலண்டர். அந்த ஜூலியன் கேலண்டர் வரும்போது தான் என்ன பண்ணுறாரு, 5வது மாதத்துக்கு ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லுவார், இந்த காலனிக்கு என்ன பேர் வைக்கலாம், கோவிந்தம்மான்னு வை, எங்கள் அம்மாடா எங்கள் அம்மா பேர் வைடா அப்படின்னு பேர். அது மாதிரி அது என்னடா 5வது மாதம்னு பேர், என் பேரை வை அப்படின்னு தான் அதுக்கு பேர் ஜூலைன்னு வச்சுட்டாரு. ஜூலியஸ் சீசர்ன்றதுல தான் ஜூலைன்னு வச்சு என் மாதத்துக்கு 31 நாள் வை அப்படின்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? அப்படி வச்சதுனால அந்த ஒரு நாள் எங்கன்னா பண்ணுறதுன்னா பிப்ரவரியிலேருந்து எடுத்துக்கொண்டாரு. அப்போ முதல்ல பிப்ரவரிக்கு 30 நாள் தான் இருந்தது. அதுலேருந்து ஒரு நாள் எடுத்து இதில் சேர்த்துட்டாங்க. சேர்த்து ஜூலை அப்படின்றது ஜூலி சீசருக்காக 31 நாள்னு வச்சாங்க.
அப்புறம் அவரோட சொந்தக்கார பையன். ஆமாம், அவருக்கு பசங்க கிடையாது, அவரோட அக்கா பையன். சரி. அவன் பேர் அகஸ்டஸ்னு பேர். அவன் அடுத்த ராஜாவாக வரான். அவன் வந்து எங்கள் மாமாவுக்கு மட்டும்தான் ஒரு மாதமா, எனக்கும் ஒரு மாதத்தை வை அப்படின்னு சொல்லி 6வது மாதத்தோட பேரை ஆகஸ்ட்னு வையின்ட்டான். அது மட்டும் இல்லை, அது என்ன எங்கள் மாமாவுக்கு மட்டும்தான் 31 நாளா, எனக்கும் 31 நாள் வையின்னு சொல்லி ஆகஸ்ட் மாதத்துக்கு 31 நாள் வச்சுட்டான். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் தான் 31 நாள் வரும்னு நினைக்கிறோம். ஆனால் ஜூலைக்கும் 31, அதுக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட்டுக்கும் 31, அடுத்தடுத்த 2 மாதத்துக்கு 31 நாள். புரியுதுங்களா? ஸோ இப்படித்தான் வந்து இவர்கள் வரலாற்றை எல்லாம் மாற்றுவது, திரிக்கப்பது அப்படின்னு. இப்போ நீங்கள் தை 1 நியூ இயரான்னு கேட்டாக்கு தையை பற்றி சொல்லியாச்சு, சித்திரையை பற்றி சொல்லியாச்சு, இப்போ தீபாவளி பற்றி சொல்லியாச்சு, பொங்கலை பற்றி சொல்லியாச்சு, ஓணத்தை சொல்லியாச்சு. தமிழர்கள் அடையாளத்தையே மறந்து போய் உட்கார்ந்துருக்கோம் எல்லாரும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான், அது புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த முட்டாள்தனமான பார்ப்பனிய கொண்டாட்டத்தை விட்டு தொலைங்க அப்படிங்கிறத நம்ம திரும்ப சொல்றோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிதான் சொல்லணும். கண்டிப்பா. ஆனா இவங்க லூஸ் மாதிரி என்ன சொல்றாங்கன்னா ஆங்கில புத்தாண்டுமாங்க. அது ஆங்கில புத்தாண்டு எல்லாம் கிடையாது. அப்ப ஜப்பான்காரங்க வந்து அது ஜப்பான் புத்தாண்டு இல்லையா? இது உலக புத்தாண்டு. உலக புத்தாண்டு ஜனவரி 1ன்றது உலக புத்தாண்டு வாழ்த்து. அதுவும் போக அது அந்த மாசத்தை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயரும் கிடையாது, அதை கண்டுபிடிச்சது ரோம் நாட்டுக்காரங்க. சரியா? ரோம் நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சது வந்து அப்போ நீ சொல்லும்போது ரோமன் புத்தாண்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லணும். அது ஆங்கில புத்தாண்டுன்னு இவங்க உளறது. இவங்களுக்கு ஒரு இளவும் தெரியாது, உளறதுக்கு மட்டும்தான் தெரியுன்றதை புரிஞ்சுங்க. ஸோ தமிழ் புத்தாண்டை பற்றி ரொம்ப நீண்ட நெடிய ரொம்ப அருமையான விளக்கங்கள் சொன்னீங்க. ரொம்ப ஆர்வமாக இருந்தது கேட்பதற்கு. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.